என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு மனிதருக்கென்றா கர்த்தருக்கென்றா. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 25 வரை. மனிதருக்கென்றா கர்த்தருக்கென்றா. எதை செய்தாலும் அதை மனிதர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசேயர் 3:24. நாம் எல்லோரும் பிழைப்புக்கென்று ஒரு தொழிலை செய்கிறோம். அதுபோக பக்தி விருத்திக்கென்று பல செயல்களை செய்கிறோம். அவற்றை செய்யும்போது நம் மனநிலை எப்படி இருக்கிறது? எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி செய்கிறோமா என்றால், சில சமயம் மனிதர்கள் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு மாதிரியும், யாரும் பாராவிட்டால் வேறொரு மாதிரியும் செய்யும் மனப்போக்கு நமக்கு உண்டு. முக்கியமாக பிழைப்புத் தொழில் செய்யும் இடங்களில் மேலதிகாரி கண்காணித்து கொண்டிருந்தால் செவ்வையாகவும் திருப்தியாகவும் செய்வோம். அதிகாரி இல்லாவிடில் ஏனோ தானோவென்று கடமைக்காக செய்வோம். ஆனால் கர்த்தருக்கென்று செய்யும் மனப்பான்மை இருந்தால், அதிகாரி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம் மனசாட்சியின்படி அதே வேலையை மனப்பூர்வமாய் செம்மையாய் செய்வோம். மேலும் பல காரியங்களை செய்துவிட்டு மனிதர் புகழ வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று சொல்லித் திரிவோம். கர்த்தருக்கென்று செய்கிறவன் அலப்பாமல் அடக்கமாய் காரியங்களை செய்துவிட்டு சும்மா இருப்பான். தவிர பக்தி காரியங்களான ஜெபம், உபவாசம், தர்மம் போன்றவற்றிலும் பிறர் காண வேண்டும், தங்களை பக்திமான்கள் என்று புகழ வேண்டும் என்பதற்காக நீண்ட ஜெபம் செய்பவர்கள் உண்டு. உபவாசிக்கும் போது முகவாடலாய் இருப்பவர்கள் உண்டு. தர்மம் பண்ணும்போது ஊரறிய தம்பட்டம் படிப்பவர்கள் உண்டு. இவற்றையெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவருக்கு முன் நம்மை தாழ்த்தி சுருக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்றும், உபவாசிக்கும் போது வெளிர் தோற்றத்தில் சோகத்தை காட்டக்கூடாது என்றும், தர்மம் செய்யும்போது வலதுகை செய்வதை இடதுகை அறியக்கூடாது என்றும் கிறிஸ்து கூறியிருக்கிறார். புகழ்ச்சிக்காக பணிபுரிகிறவன் இகழ்ச்சிக்குரியவன். புகழ்ச்சிக்காக பணிபுரிகிறவன் இகழ்ச்சிக்குரியவன். தீர்மானம்: நான் ஊருக்காக புகழுக்காக எதையும் செய்யாமல் ஆண்டவருக்காக செய்வேன்.